5 நிமிஷம் மட்டும் மரத்தடியில நீங்க நின்னீங்கன்னா என்னெல்லாம் நடக்கு தெரியுங்களா? என்ன நிழல் கிடைக்குமான்னு யோசிக்கிறீங்களா? அதுதாங்க இல்ல. ஒரு மரம் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை ஹீல் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. மரம் பைட்டான் சைட்ஸ்ங்கிற ஒரு கெமிக்கலை அப்படியே காத்துல ரிலீஸ் பண்ணுங்க. அது நீங்க மூச்சை விட்டு உள்வாங்கும் போது அப்படியே உங்க உடம்புக்குள்ள போகும். அது என்ன பண்ணுனாங்க, உங்க மூளையில ஆல்பா வேவ்ஸை இன்க்ரீஸ் பண்ணிடும். அது உங்க உடம்புல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை அப்படியே குறைச்சிரும். அதனால உங்க மனசு அப்படியே லேசான மாதிரியே ஃபீல் ஆகுங்க. மனசு லேசானா உங்களால ஒரு தெளிவான ஒரு முடிவெடுக்க முடியும் தாங்க. இதைத்தான் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே முனிவர்கள் பண்ணாங்க. அதாவது முனிவர்கள் எல்லாருமே தியானம் பண்றதுக்காக மரத்தடியில தான் உட்காருவாங்க. அது வெறும் தியானம் பண்றதுக்காக மட்டும் இல்லைங்க, உண்மையான மன அமைதி எங்க கிடைக்கும்னு பார்த்து தான் மரத்தடியில் உட்கார்ந்து தியானம் பண்ணாங்க. இன்னைக்கு அறிவியலும் அதைத்தான் சொல்லுது. நீங்க 5-10 நிமிஷம் மரத்தடியில இருந்தாலே உங்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறைய ஆரம்பிக்கும். 20-30 நிமிஷம் இருந்தீங்கன்னா உங்க நர்வஸ் சிஸ்டம் அப்படியே ரிலாக்ஸ் மோடுக்கு போயிடுங்க. அதுவே 2-3 நாட்கள் தொடர்ந்து இயற்கையோட நேரம் செலவிட்டீங்கன்னா உங்க இம்யூன் சிஸ்டம் அப்படியே 40-50% வரைக்கும் ஸ்ட்ராங் ஆகுங்க. அதனால அடுத்த முறை ஒரு மரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அதுக்கு கீழே நின்றுட்டு போங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற அந்த உணர்வை வார்த்தைகளால் சொல்லவே முடியாதுங்க.